Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. நான்கில் இருந்த சனி அர்த்தாசிரம சனி வந்து இப்போ பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கு சனி போகிறார். வயிறு சம்பந்தப்பட்ட உபத்திரம், கழிவு பாதையில் உபத்திரம், மன அழுத்தம் சம்பந்தப்பட்ட விஷயம். வயிறு கெட்டால் மன அழுத்தம் வரும். விருச்சகத்துக்கு சந்திரன் நீச்சமான ராசி, அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். ஆனால் ஜூன் மாதத்திலிருந்து அதிகமான பெனிஃபிட் ஆகக்கூடிய ராசி விருச்சகம். குருவின் பார்வை 9ஆம் இடத்தில் வருவதனால் அனுகூலங்கள் காணப்பட்டாலும் பெற்றோர் பெரியோருடைய தேக ஆரோக்கியத்தை அதிக கவனத்துடன் பார்த்துக்கொள்ள வேண்டும். பெற்றோர் பெரியோருடன் தகராறு, சண்டை இதெல்லாம் வச்சுக்கக்கூடாது. விருச்சக ராசிக்காரர்களுக்கு வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு செல்வது, மாதத்தில் ஒரு செவ்வாய்க்கிழமை முருகரை வழிபாடு செய்வது, சுப்பிரமணிய புஜங்கத்தை கேட்க 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 அபிரிதமான சந்தோஷம், அனுகூலம் காணப்படும். சனி என்பவர் பூர்வ புண்ணிய ஸ்தானமான 5ஆம் இடம் வருவதனால் பிள்ளைகளுடைய தேகாரக்கம், பிள்ளைகளுடைய பழக்க வழக்கங்கள், பிள்ளைகளுடைய வண்டி வாகனத்தில் எல்லாம் தயவுசெய்து அமைதியாக அன்புடன் கேட்டு அவர்களை அரவணைத்துக் கொள்ளுங்கள். பிள்ளைகளை திட்டுவதோ பிள்ளைகளை சபிப்பதோ உங்களுக்கு எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை விருச்சக ராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். விருச்சக ராசிக்காரர்களுக்கு தொழில், உத்தியோகம், வியாபாரம் நிம்மதி ஏற்படும். தொடர்ச்சியாக இருந்த மனத்தாங்கல்கள், பணத்தாங்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக தீரும். பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்ட இந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். ஆனால் நீங்கள் மனசு வைச்சா நடக்கும். விருச்சக ராசிக்காரர்களுக்கு எல்லா விதமான நன்மைகளை அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். தைரியம் ஏற்படும், தன்னம்பிக்கை ஏற்படும், குடும்பத்தில் புது உறவுகள் வரும். ஜூன் மாதத்திலிருந்து பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம், சுபகாரியங்கள், திருமண தடைகள், புத்திர சந்தானங்கள், குடும்பத்தில் புது உறவுகள் எல்லாமே டக்கு டக்கு டக்குன்னு நடக்கும். எல்லாத்திலையும் சரியாக பண்ணிக்கோங்க. 9இல் வரக்கூடிய குரு அற்புதமான அமைப்பு. 2க்கும் 5க்கும் உரிய குரு 5ஆம் இடத்தை பார்க்குறார். வேறு என்ன வேணும்? அபிராமி அந்தாதில் 40, 59, 75 அடுத்த 2.5 ஆண்டு காலங்களும் தினமும் ஒரு முறையாவது படிக்கக்கூடிய விருச்சக ராசிக்காரர்கள் பெரும் வெற்றிகளை பெறுவார்கள். சந்திரன் நீச்சமான ராசி, எனவே எப்பவுமே மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சி, கபாலபாதி என்று சொல்வார்கள். மூச்சை வேகமாக இழுத்து விடக்கூடிய பயிற்சி எல்லாம் கற்றுக்கொள்ளணும். நாசியில் பிளாக் இல்லாமல் இருக்கணும், பார்த்துக்கணும். இஎன்டி, சைனஸ், ஒத்த தலைவலியெல்லாம் வரவே கூடாது. விருச்சகத்துக்கு வந்தாவே போச்சு. அந்த நோயிலிருந்து எப்படி மாறுறது, எப்படியெல்லாம் பண்ணால் அது சரியாகும்னு அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்குங்க. அது ஹோமியோ பார்த்துப்பீங்களோ, அலோபதி பார்த்துப்பீங்களோ, எதை பார்த்துப்பீங்களோ, அடைப்பில்லாமல் பார்த்துக்கொள்ளுங்கள். மூக்கில், இதயத்தில் இல்லை, மூக்கில். ஸோ எல்லா விதத்திலும் ஏற்றங்களும் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் விருச்சகத்துக்கு வருவது சந்தோஷமான அமைப்பு தரும். நினைத்த காரியங்கள் எல்லாம் ஜெயம் ஏற்படும். பெற்றோர் பெரியோருடன் வாக்குவாதம் வேண்டாம். அவர்களுடைய தேக ஆரோக்கியம், அவர்களுக்கு சிறு தேக குறைபாடு இருந்தாலும் மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்ள வேண்டும். தொலைதூரத்தில் இருந்தாலும் பெற்றோர் பெரியோருடன் வீடியோ காலில் தினமும் பேசுவது அவர்களுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய இந்த இடைவெளிகளை குறைக்கும்.